Good morning, students. அந்த லாஸ்ட் லெசன் என்ன பார்த்தோம் சாப்டர் 4லனா இன்ட்ரடக்ஷன் டு PHP பார்த்தோம். PHPனா என்ன அப்படின்றது பார்த்தோம். அதுக்கான சின்டாக்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படின்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட ஆப்ரேட்டர்ஸ் என்ன யூஸ் பண்றாங்க பார்த்தோம். சாப்டர் 5ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா PHPயோட ஃபங்க்ஷன் அண்ட் அரே. ஃபங்க்ஷன் PHPல என்னென்ன யூஸ் பண்றாங்க, அந்த அரேஸ்னா என்ன, அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்றதை பார்ப்போம் நம்ம. Next PHP function. First என்ன பார்க்க போறோம்னா PHP function and array. Next parameterized function என்ன. Third one array in PHP. So இந்த மூணு டாபிக் இந்த லெசன்ல நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம் நம்ம. Next first PHP function and array. In PHP server-side scripting language, function and array concept are very important to solve the many complex problems in the real world. PHPனாலே நம்ம பார்த்தோம் என்னன்னா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பார்த்தோம் PHP. அது என்னன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து சால்வ் பண்றதுக்கு எது மெயினாக இம்பார்ட்டன்டா தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனும் அரேயும் தான் நமக்கு வந்து தேவைப்படுது நமக்கு. அப்போ ஃபங்க்ஷன் இன் PHP. In most of the programming language, a block of segment in a program that performs specific operation like insert, execute, delete, calculation, etc. These are known as function. For example, ஒரு large program நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினா நம்ம என்ன இருக்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் பண்ண போறோம். அதை வந்து அந்த பர்டிகுலர் கோடை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்து அதுக்கு டெலிட் பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபங்க்ஷன். ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம லார்ஜ் ப்ரோக்ராம்ல ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அந்த பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம நம்ம அந்த எப்படி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் ஏதோ ஒன்று இன்சர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், டெலிட் பண்றது, கால்குலேட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் C++னா இப்போ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான கோடிங் நம்ம ஏற்கனவே வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கோடிங்கை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம், அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம வச்சிருக்கிற ப்ரோக்ராம் ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஆனால் இந்த மோஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல a block of segment in a program that performs specific operation. ஏதோ ஸ்பெசிபிக் ஆப்ரேஷன் வந்து ரிப்பீட்டடா நம்ம பண்ண போறோம்னா அதுக்கான கோடிங்கை நம்ம என்ன பண்ணிருப்போம், செப்பரேட்டாவே வச்சிருப்போம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம ஃபங்க்ஷன் சொல்றோம். The function is a type of subroutine or procedure in a program. Function என்னன்னு சொல்றோம், நம்ம சப்ரூட்டீன்னு சொல்றோம். செப்பரேட்னா ஸ்மால் செட் ஆஃப் கோட். அது ஏதோ ஒரு யூனிட் ஆஃப் கோடுன்னு சொல்லலாம். அது ஒரு ப்ரொசீஜர் ஏதோ வேணாலும் நம்ம சொல்லலாம். அந்த ப்ரோக்ராமுக்கு அது இம்பார்ட்டன்டா நமக்கு தேவைப்படுது ஃபங்க்ஷன்ன்றது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கேன் பி டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். ஃபங்க்ஷன் எத்தனை டைப்ஸா டிவைட் ஆயிருக்கு, 3 டைப்ஸா டிவைட் ஆயிருக்கு. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், parameterized function, predefined or system or built-in function. என்னன்னா ஃபங்க்ஷனை நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனும், parameterized ஃபங்க்ஷனும், predefined ஃபங்க்ஷனும் சொல்லலாம். இதை சிஸ்டம் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ user defined function in PHP gives a privilege to user to write their own specific operation inside of existing program model. என்னன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கிற ப்ரோக்ராம்ல இருக்கிற கோடிங்க நமக்கு தகுந்த மாரி நம்மளால என்ன யூசர்னா நமக்கு தகுந்த மாரி நம்மளால என்ன பண்ண முடியாத சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. Two important tips the programmer has to create for user defined functional. இதுல 2 ஸ்டெப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு 2 ஸ்டெப் ஃபாலோ பண்றாங்க. என்னன்னா அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு வந்து என்னன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஒன்று வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபங்க்ஷன் காலிங். இந்த 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்றோம், நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா நமக்கு தகுந்த மாரி அந்த ப்ரோக்ராம் நம்ம மாற்ற போறோம். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் வச்சும் ஃபங்க்ஷன் காலிங் வச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம், அதை மாற்ற போறோம் நம்ம. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ அதுல ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்னா என்ன, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ல யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பிகின்ஸ் வித் தி கீவேர்ட் ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்னா அது என்னன்னா ஸ்டார்டிங் வேர்டு எப்படியா இருக்குன்னா ஃபங்க்ஷன் கீவேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். நம்ம யூசர் கேன் ரைட் எனி கஸ்டம் லாஜிக் இன்சைட் த ஃபங்க்ஷன் பிளாக். இப்போ என்னன்னா அந்த ஃபங்க்ஷன் பிளாக்குள்ள நம்ம என்ன வேணாலும் என்ன பண்ணா எழுதிக்கலாம் ஃபங்க்ஷன் பிளாக்குள்ள. அதுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். ஃபங்க்ஷன் ஃபாலோட் என்ன ஃபங்க்ஷன்
function declaration என்னன்னா keyword function ஸ்டார்ட் ஆகணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் வரணும். அடுத்து அந்த பிளாக்கர் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கஸ்டம் லாஜிக் கோட் எக்ஸிக்யூட்டட். இங்க என்ன கோட் நம்ம டைப் பண்ண போறோமோ அந்த கோட இதுக்குள்ள நம்ம எழுத போறோம் நம்ம. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இது நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் காலிங்னா என்னன்னு பார்ப்போம். Once a function is defined, it is executed by a function call. Once நம்ம function declaration நம்ம declare பண்ணிட்டாலே அப்புறம் என்ன பண்ணனா function call யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம கால் பண்ண போறோம் நம்ம. The programmer has to give a function call inside a respective program. எங்கிருந்து நம்ம அந்த ப்ரோக்ராம் கால் பண்ண போறோமோ அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம ஃபங்க்ஷன் காலை எந்த ப்ரோக்ராம்குள்ள கால் பண்ண போறோமோ எதுக்கு கால் பண்ண போறோமோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன அந்த ப்ரோக்ராம்குள்ள ஃபங்க்ஷன் காலை நம்ம என்ன பண்ணோம் யூஸ் பண்ணோம் நம்ம. அதுக்கான சின்டெக்ஸ் என்னன்னா ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். ஸோ இதுக்குள்ளதான் நம்ம ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போறோம் செமிகோலன். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஃபங்க்ஷன் காலிங் மெயின். நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துலாம். ஓப்பன் பண்றோம் PHP. ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, இன்சர்ட் மெசேஜ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்றாங்க. எக்கோல ஸ்டூடெண்ட் டீடைல் இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஸ்டூடெண்ட் டீடைல இன்சர்ட் பண்ண போறாங்க. அதுக்கு பிஃபோராகவே இன்சர்ட் மெசேஜ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணிருக்காங்க யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் அந்த ப்ரோக்ராம் வந்து என்னன்னா அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா க்ளோஸ் ஆகுது. அந்த ஃபங்க்ஷன் பிளாக் மட்டும் என்ன க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் டீடைல் இன்சர்ட் சக்சஸ்ஃபுல்லி இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் கால் பண்ண போறோம். அதுக்கு இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, இன்சர்ட் மெசேஜ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் செமிகோலன். ஸோ இந்த இடத்துல இன்சர்ட் மெசேஜ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க அந்த ஃபங்க்ஷன் இன்சர்ட் மெசேஜ் என்ன பண்ண போறாங்க கால் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் அதனாலதான் என்ன சொல்றாங்க கால் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் predefined system or built-in function என்னன்னு பார்ப்போம். PHP has a wide collection of built-in function that can be called directly from within a script to perform a specific task. Predefined system or built-in function என்ன நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருப்போம் டிஃபைன் பண்ணி என்ன பண்ணுவோம் PHP-னால இந்த ஃபங்க்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது என்ன பண்ணிருப்போம் ப்ரோக்ராம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் கால் பண்ணி யூஸ் மட்டும் தான் பண்ண போறோம். அதுதான் என்னன்னு சொல்றாங்க ப்ரீடிஃபைன். ஏற்கனவே அதை டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. அது என்ன சிஸ்டம்லயே நமக்கு இருக்கும். ஸோ சிஸ்டம் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம ஜஸ்ட் அதை வந்து யூஸ் பண்ண போறோம் அந்த ப்ரோக்ராம். Scripting language, no installation is required to use this function. The PHP built-in function may be classified into various categories like PHP different function வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா PHP string function யூஸ் பண்ணலாம். Function that helps us to manipulate string. இது என்ன பண்றாங்க string function string declaration பார்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது இதுதான் பண்ணணும்னு சொல்றாங்க PHP string function சொல்றாங்க. இது நம்ம என்ன பண்ணலாம் இது நமக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணும் நம்ம மாத்திக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் PHP array function that allow you to access and manipulate arrays. இங்க என்ன பண்றாங்க array declaration பார்த்த நம்ம என்ன பண்ண போறோம் டிக்ளேர் பண்ண போறோம். அதுவும் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் நம்ம. Next, PHP math function that helps to perform mathematical operations. Math function mathematical related operations எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணோம் math function யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் நம்ம. PHP MySQLi function that allow you to access MySQL database வந்து நம்ம என்ன பண்ணுவோம் database நம்ம என்னன்னு பார்த்து பண்ணணும். அந்த database server வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம என்ன இந்த function யூஸ் பண்ணோம்னா MySQL function நம்ம வந்து இங்க யூஸ் பண்றோம் நம்ம. Next, PHP file system function that allow you to access and manage the file system. இங்க என்ன நம்ம ஏற்கனவே வச்சிருக்க ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து file system function வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்குக்கு அரேக்கு மேத்க்கு MySQLக்கு ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. ஜஸ்ட் இதை வந்து நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அந்த ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரிங்னா கேரக்டர்ல நம்ம எதை யூஸ் பண்ணா அது யூஸ் பண்ணோம். அரேனா நம்பர் ஆஃப் அரேஸ் வந்து என்னது 1 or 2 அரே வந்து ஒரே எலிமெண்ட் யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் parameterized ஃபங்க்ஷன்னா என்ன? Values can be passed from one function to another function through parameter.
வேல்யூஸ் நம்ம இங்க என்ன பண்ண போறோம், பாஸ் பண்ண போறோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து another ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன பண்ண போறோம், பாஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன இப்போ யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராமீட்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் நம்ம. The parameter is also called as arguments. It's like a variable. Parameter நம்ம இன்னும் என்னன்னு சொல்றோம், நம்ம ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்றோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் தான் இருக்கும் நமக்கு. The arguments are mentioned after the function name and inside of the parentheses. ஆர்குமெண்ட் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஃபங்க்ஷன் நேமுக்கு. இதுக்கு ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன் நேமுக்கு அப்புறம் தான் ஆர்குமெண்ட் யூஸ் பண்றாங்க. எதுக்குள்ள யூஸ் பண்றாங்க அப்படின்னா parenthesesக்குள்ள யூஸ் பண்றாங்க இத. There is no limit for sending arguments, just to separate them with a comma notation. Parentheses arguments argument தான் பாஸ் பண்ண எதுவும் கிடையாது. நம்ம நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணா அதுக்கு என்ன யூஸ் பண்றோம், நம்ம கமா வந்து யூஸ் பண்றோம். வேல்யூஸ் வந்து ஒரு இடத்துல பாஸ் பண்றதுக்கு பாராமீட்டர் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அந்த பாராமீட்டர் என்னன்னு சொல்ல ஆர்குமெண்ட்ஸ் சொல்றாங்க, அது வேரியபிள்ஸா இருக்கு. அடுத்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணாங்க, ஃபங்க்ஷன் நேமுக்கு அப்புறம் யூஸ் பண்ணாங்க பாராமீட்டர்ஸ்லயும். நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணா கமா யூஸ் பண்றோம் நம்ம. எக்ஸாம்பிள், the following example has a function with one argument. என்ன சொன்னா one argument வந்து யூஸ் பண்றாங்க. S function name, PHP function school name, அந்த பிளாக்ல என்ன யூஸ் பண்றாங்க function name S name அப்படின்றது யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் equal பிரிண்ட் பண்ண போறாங்க, எதை S name பிரிண்ட் பண்ண போறாங்க. டாட் எங்க இருக்கிறது, தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்கூல் நேம் எல்லாம் என்ன பண்ண போறாங்க, பிரிண்ட் பண்ண போறாங்க. அடுத்து பிரேக் யூஸ் பண்றாங்க. ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரேக் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் பிளாக். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் நேம் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம், ஸ்கூல் நேம் என்னது, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி, அடுத்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி சென்னை, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி காஞ்சிபுரம், திருநெல்வேலி. ஸோ இந்த ஸ்கூல்லாம் இருக்கு. இந்த ஸ்கூல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அதுக்கு வந்து என்ன ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ண போறோம்னா எஸ் நேம், $S name. எஸ் நேம்னா என்னன்னா ஸ்கூல் நேம். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கால் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம இந்த ஸ்கூல் நேம்லாம் என்ன பண்ண போறோம், பிரிண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் arrays in PHP. என்ன வந்து PHP என்ன array யூஸ் பண்றாங்க. Array is a concept that store more than one value of same data in a single array variable. Same data typeல number of value வந்து நம்ம யூஸ் பண்றோம்னா அதை நம்ம என்ன சொல்றோம், arrayன்னு சொல்றோம் நம்ம. There are three types of array concept in PHP. Three types of arrays வந்து யூஸ் பண்றாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா indexed array, associative array, multi-dimensional array. என்னென்ன array இருக்கு, indexed array, associative array, multi-dimensional array வந்து என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் arrayனா என்ன, an array is defined using the keyword array. arrayனால என்ன keyword நம்ம யூஸ் பண்றோம், arrayனால நம்ம என்ன keyword யூஸ் பண்றோம், arrayன்ற keyword வந்து நம்ம யூஸ் பண்றோம் நம்ம. Each element of line array is assigned on index value which comments from 0 and ends with n-1. ஒரு வேல்யூவும் இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னா அசைன் ஆகணும். ஸ்டார்டிங் வேல்யூ 0வா இருக்குன்னா எண்டிங் வேல்யூ n-1 இருக்கும். நம்ம அதுக்குள்ள எத்தனை அரே வேல்யூ சொன்னாலும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா $symbol array variables equal to array. அரேனால என்னது, அரே ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். அரே டிஃபைன்ஸ் வித் கீவர்ட் அரே. நெக்ஸ்ட் வேல்யூஸ் என்னது, 3 வேல்யூஸ் இதுக்குள்ள வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன் ஸ்டார்டிங் வேல்யூ எப்பயுமே இங்க என்னன்னா 0வா இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் 0, 1, 2. அப்போ இதோட இண்டெக்ஸ் வேல்யூ தான். இண்டெக்ஸ் ஆஃப் 0ல வேல்யூ 1 இருக்கும், 1ல வேல்யூ 2 இருக்கும், 2ல வேல்யூ 3 வந்து இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், PHP $teacher's name is equal to array en. என்னன்னா நேம் லிஸ்டிங் வந்து யூஸ் பண்றாங்க. என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னா இனியன், கவி, நிலானி 3 பேர் வந்து யூஸ் பண்றாங்க. echo the student names are. என்னன்னா இந்த ஸ்டூடெண்ட் நேம் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் ஆர் டாட் டீச்சர் நேம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நேம் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 0, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூட வேல்யூ வந்து 1, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ 2. ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தாலே
அந்த வேல்யூ ஜீரோவோட பொசிஷன்ல என்ன இருக்கு, ஏன்னு இருக்கு. ஒன்னோட பொசிஷன்ல வந்து என்னன்னா கவின்னு இருக்கும். அடுத்து வந்து டூவோட பொசிஷன் என்னன்னு இருக்கும். ஸோ இந்த 3 வேல்யூவும் என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் அரே. அசோசியேட்டிவ் அரே கீ வேல்யூ பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ அசோசியேட்டிவ் அரேனா இப்போ ஜஸ்ட் அந்த அரே டிக்ளேர் பண்றோம், அதை யூஸ் பண்றோம்னு இருக்கு. அதே அசோசியேட்டிவ் அரேல என்ன ஒரு அரே நம்ம டிக்ளேர் பண்ணா அதுக்கு ரிலேட்டடான கீ வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ண போறோம். Instead of storing data in leaf array, with associative array you can store your data in a collection. எப்படின்னா அது செட் ஆஃப் டேட்டாவா இருக்கும், அதுல நம்ம யூஸ் பண்றது. and assign it as a unique key. இதுக்கு யூனிக் கீ வந்து நம்ம யூஸ் பண்ணணும், which you may use for referencing your data. எதுக்கு அந்த யூனிக் கீ யூஸ் பண்றோம்னா நம்மளுக்கு கிரியேட் பண்ண டேட்டாவை ரீகால் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம், அந்த யூனிக் கீ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், அந்த டேட்டாவை எடுத்து நம்ம பார்ப்போம். அதுக்கான சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா array syntax, an array is defined open and close bracket குள்ள தான் நம்ம இது பண்ண போறோம். அசோசியேட்டிவ் அரே சின்டெக்ஸ் இங்க பாத்தீங்கன்னா அரே கீ இருக்கும், அதுக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் another கீனா அதுக்கு வேல்யூ. ஸோ இது மாதிரி நம்பர் ஆஃப் கீஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் செமிகோலன் அந்த அரே பிராக்கெட் குள்ள. கீ ஈக்குவல் டு ஸ்பெசிஃபை த கீ. அது நியூமெரிக்காவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காவும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம், கேரக்டராகவும் இருக்கலாம். வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபை த வேல்யூ. அது என்ன வேல்யூ அங்கே நம்ம யூஸ் பண்றோமோ அந்த வேல்யூ சரி. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். PHP $mark is equal to array student 1ஓட மார்க் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்றது இங்க கீ, அதோட வேல்யூ வந்து 35. ஸ்டூடெண்ட் 2ஓட மார்க் 17. ஸ்டூடெண்ட் 3ஓட மார்க் என்னன்னா 43. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு டேட்டா யூனிக்கா இருக்கும், அவங்களுடைய மார்க் வந்து இங்க என்ன இருக்குன்னா டிஃபர் ஆயிருக்கும். இதுதான் என்னன்னு சொல்றாங்க, அசோசியேட்டிவ் அரே அப்படின்ட்டு சொல்றாங்க. Echo student 1 marks student 1. Next is eligible for qualification. Next qualification is eligible for qualification இல்ல not qualification அப்படின்றது இந்த ப்ரோக்ராம். Echo student dot mark is qualification. Next 17. Student 2ஓட மார்க் என்னன்னா 17. Echo student 2 is not eligible for qualification அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இங்க கீயும் வேல்யூ எப்படி பேர் பண்ணிருக்காங்கன்றது தான் இந்த எக்ஸாம்பிள் இது. Next, multi-dimensional array. A multi-dimensional array is an array containing one or more arrays. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா one or more array நம்ம என்ன பண்ணிருக்கோம், யூஸ் பண்ணிருக்கோம். PHP understanding multi-dimensional array that are 2, 3, 4, 5 or more level deep. இப்போ என்னன்னா number of arrays யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிள் 2-dimensional arrayக்கு student is equal to array. இது array declaration part இப்ப. ஓகேவா? நெக்ஸ்ட் array இனியன் அவனுடைய என்னது 196. ஏதோ ஒரு மார்க் வந்து நீங்க கொடுத்துருக்காங்க. இது செட் ஆஃப் ப்ரோக்ராம் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோமா, நம்ம ஒரு அரே மட்டும் யூஸ் பண்ணோம், நம்பர் ஆஃப் அரேஸ் வந்து இப்போ யூஸ் பண்றாங்க. அடுத்த அரே கவின் 6059. அடுத்த அரேல இலானி 1313 அடுத்தது 139. இது ஏதோ செட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்து செமிகோலன் அரே டிக்ளரேஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த வேல்யூஸையும் இந்த நேமையும் நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் பண்ண போறோம். எக்கோ ஸ்டூடெண்ட் தமிழ் மார்க்கு, இங்கிலீஷ் மார்க்கு, ஸ்டூடெண்ட். அடுத்து என்னன்னா ஸ்டூடெண்டோட நேமு, அடுத்து வந்து அவனோட தமிழ் மார்க்கும் அடுத்து இங்கிலீஷ் மார்க்கும் பிரிண்ட் பண்றோம். அது ஒரு லைன்ல பிரேக். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 1,0 இங்க என்ன யூஸ் பண்றாங்க, அரே ரோவும் காலமும் யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து ஏன்னா 0 மட்டும்தான் இருக்கும், இது 0,0. அப்ப 0,0ல என்ன இருக்கும் அப்படின்றதுனா இந்தியன்ற அந்த நேம் இருக்கும். நெக்ஸ்ட் 0,1ல என்ன இருக்குன்னா 100 இருக்கும். அடுத்து 0,2ல என்ன இருக்குன்னா 96 இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க, மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்றத சொல்றாங்க. என்ன PHP ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம், ஃபங்க்ஷனல் அரேஸ் என்னன்னு பார்த்தோம், ஃபங்க்ஷன்னா என்னன்றதை பார்த்தோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பாராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன், அடுத்து என்னன்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த 3 ஃபங்க்ஷனையும் நம்ம பார்த்தோம். அடுத்து அரேஸ் பார்த்தோம். அரேஸ்ல என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம்னா இண்டெக்ஸ் அரே பார்த்தோம், அசோசியேட்டிவ் அரே பார்த்தோம், மல்டி டைமென்ஷனல் அரே பார்த்தோம். அதுக்கான சின்டெக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.